குழந்தைங்க கிட்ட இவ்வளவு வன்முறையா? கூடவே கூடாது. ஏய், நீங்க இன்னும் யாரும் தூங்கலையா? அப்பா, எல்லாரும் கதை கேட்டாதான் தூங்குவாங்களாம். இவங்க மூஞ்செல்லாம் பார்த்தா கதை கேட்டு தூங்குற மாதிரியே தெரியலையே. நீங்க சொன்னா நானும் கேட்டு தூங்கிடுவேல. எல்லாம் உன் ஐடியா தானா? சரி, நான் கதை சொல்றேன், எல்லாரும் எழுந்துருங்க. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தாங்களா. அந்த பாட்டி வடை சுடும் போது, ஏன்பா எல்லா பாட்டியுமே வடை மட்டும் சுட்டுட்டு இருக்காங்க? அது அவங்க வீட்டுல ஏதாவது கஷ்டம் இருந்திருக்கும். என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம்னா அவங்க வீட்டுக்கு வாடகை தர வேண்டியது இருக்கும், அவங்க வீட்டுல வேற ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கும். போதும் போதும், நீங்க வாயிலே வடை சுடாதீங்க, ஃபர்ஸ்ட் கதையை சொல்லுங்க. இந்த கதை வேணாம். ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்ததா. அந்த காட்டுக்குள்ள ஒரு முயலுக்கும் ஒரு ஆமைக்கும் ரேஸ் வச்சாங்களா. அங்கிள், அது என்ன அங்கிள்? காக்கா, நரி, முயல், ஆமைன்னு ஃபுல்லா அனிமல்ஸ் வச்சே கதை சொல்றீங்க. ஏன் மனுஷங்களை வச்சு கதை சொல்றது இல்லன்னா, மனுஷங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறிக்கிட்டே இருப்பாங்கம்மா. அவங்க மென்டாலிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா விலங்குகள் அப்படி இல்லல்ல. அதனால தான் குழந்தைங்களுக்கு இந்த விலங்குகளை வச்சு நீதி கதைகளும் மாரல் ஸ்டோரிஸும் சொல்றாங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வேற ஏதாச்சும் சொல்லுங்க. வேற கதை தானே, என்கிட்ட நிறைய இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு தவளை ராஜா இருந்தாராம். வேற கதை சொல்லுங்க. ஓகே. ஒரு ஊர்ல 4 ஆடுகளும். வேற கதையா? ஒரு ஊர்ல ஒரு குதிரை, ஒரு கழுதை. வேற கதை சொல்லுங்க அங்கிள். எது கேட்டாலும் வேற கதைன்றானுங்க. அப்பா, என்னம்மா? அப்பா நான் கதை சொல்லட்டுமா? நீ என்ன கதை சொல்ல போற? அப்பா, 2 நாளா இவங்க என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. நானும் அவங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. எப்படி? பேய் கதை சொல்லிதான். பேய் கதையா? பேய் கதைனா இருக்கும் பயந்தான். சும்மா ஏத்து விடுவோம், விடுங்க, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே. என்னையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. ஓவர் டு யூ. ஆழியா இப்பொழுது கதை சொல்வார்கள். ஒரு ஊருக்குள்ள ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்கான். அதுக்குள்ள சத்தமா சத்தமா? யாரு? பேயா? நானு. நீயா? கதை சொல்லும் போது பேண்ட் எல்லாம் கேட்டுக்கலாம் வேணாம், பயமா இருக்குல்ல. கண்டினியூ கண்டினியூ. அந்த பேய்க்கு 60 கையா? 60 கையா? 60 கையில தாழியா கை விடு. அங்கிள், என்னம்மா ஒரு விரலா? இல்ல அங்கிள், ரெஸ்ட் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அங்கிள். போ போ. சோம்சுக்கும் ஒண்ணுக்கு வருதோ? இருக்கலாம். ஒரு விக்கெட் அவுட். டேய், உனக்கு எனக்கு வந்து தனியா போயிடாதடா. அம்மா நீ போறா. போக மாட்டேன்டா. ஆனா ஒண்ணு. என்னடா? இங்கேயே போயிடாதடா. ட்ரை பண்றேன்டா. அந்த பேய்க்கு 60 காலா? இது அப்பாவோட காலமா? சாரி, ஏன்டா இப்படி பண்ற? நோ மென்ஷன். ஹேய். கதை முடிஞ்சாழியா? அந்த பேய் போயிருச்சு. அப்பாடா. ஆனா இன்னொரு பேய் வந்துருச்சு. பேய் பார்த்தா எப்படி கத்துவ? எப்படி கத்துவ? என்னாச்சு மானியா? என்னாச்சு? அங்கிள், பாத்ரூம்ல கர்ப்பம் மூச்சு அங்கிள். பேய் விரட்டுங்க அங்கிள். அத நீ கத்துற கத்துக்கு குடும்பத்தோட காலி பண்ணிட்டு போயிருக்குமா? இதுல நான் வேற விரட்டணுமா? போமா. அப்பா ஒரே ஒரு வாட்டி. பேய் பார்த்தா எப்படி கத்துவ? ஐயோ, குளிர்ல கூட இப்படி ஆடாதே. பேய் கதை சொல்லிட்டு நீயே இப்படி நடுக்கத்துல இருக்கலாமா? பேய் கதை. சரி விடு சரி விடு. பேய் எல்லாம் ஒண்ணு இல்ல. எல்லாம் அமைதியா கண்ணை முட்டு படுங்க பார்க்கலாம். கை விடுமா. சொல்லுங்க மணியம்மா. தூங்கிட்டாங்க.